Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்சம்பர்க் ஹை டிமாண்ட் ஒர்க் விசா ஜாப்ஸ் 2025 ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். அதாவது லக்சம்பர்கில் ஹை டிமாண்டில் இருக்க ஒர்க் விசா ஜாப்ஸ் என்னென்ன, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி லக்சம்பர்க் பற்றி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லக்சம்பர்க் 2025 ரைஸ் ஆகிட்டே வராங்க. அதாவது எக்கனாமிக் பவர் மட்டும் இல்லாமல் அவங்க குளோபல் டேலண்ட்லேயுமே அவங்கள மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. அதனால தான் அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டே வராங்க வித் எக்ஸைட்டிங் நியூ அப்டேட்ஸோட. நிறைய விசா பாலிசிஸ், அது கூடவே க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ்க்குமே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம லக்சம்பர்கில் ரீசண்டாக லக்சம்பர்க் ஒர்க் விசா பாலிசி சேஞ்சஸ் 2025 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது EU ப்ளூ கார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது லக்சம்பர்க் சேலரி த்ரெஷோல்டு ஃபார் EU ப்ளூ கார்ட் அப்ளிகன்ட்ஸ் லோவர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷ்னல்ஸாலையும் ஆக்சசபிள் பண்ணுற மாதிரி அவங்க சேலரி த்ரெஷோல்டை லோ பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்ட் மினிமம் ஆனுவல் சேலரி எவ்வளோ அப்படின்னா 58,968 யூரோ இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணது. செகண்ட் பார்க்க போகிற விசா பாலிசி சேஞ்ச் ஸ்ட்ரீம் லைன்டு ஒர்க் விசா ப்ராசஸிங். ஒர்க் அண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிரான்சிஷன்டு ஆயிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு 2024. அது கூடவே டிஜிட்டலைஸ்ட் சப்மிஷன் 2025 ஆயிருக்கு. தேர்ட் பார்க்க போகிறது எக்ஸ்பேண்டட் சீஸ்னல் ஒர்க் விசா. சீஸ்னல் ஒர்க் விசா இப்போ ஒரு சில அடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட். எதுக்காக அப்படின்னா லக்சம்பர்க்ஸோட க்ரோயிங் செக்டார்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன் டிமாண்ட் ப்ரொஃபஷன்ஸ் இன் லக்சம்பர்க் 2025. அதாவது லக்சம்பர்கோட எக்கனாமிக் ப்ரியாரிட்டி 2025 கண்டினியூட்டி அண்ட் சேஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹை டிமாண்ட் ப்ரொஃபஷன்ஸ், அது கூடவே சேலரி ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆக்குபேஷன் UX UI டிசைனர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் 70,000 யூரோலேருந்து 1,10,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். செகண்ட் பயோடெக் ரிசர்ச்சர்ஸ் பயோடெக்னாலஜி செக்டாரில் 90,000 யூரோலேருந்து 1,40,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். தேர்ட் சஸ்டெயினபிலிட்டி கன்சல்டன்ட் என்விரான்மெண்டல் சர்வீஸ் செக்டாரில் 80,000 யூரோலேருந்து 1,30,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி என்ஜினியர்ஸ், அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாரில் 70,000 யூரோலேருந்து 1,00,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட், அதாவது டேட்டா சயின்ஸ் செக்டாரில் 80,000 யூரோலேருந்து 1,20,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவங்க 80,000 யூரோலேருந்து 1,10,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட்ஸ், அதாவது என்விரான்மெண்டல் சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்க 60,000 யூரோலேருந்து 90,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எமர்ஜிங் நியூ ஆக்குபேஷன்ஸ் இன் லக்சம்பர்க் ஸ்கில் ஷார்ட்டேஜ் லிஸ்ட். எமர்ஜிங் ஆக்குபேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் AI எத்திக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டாரில் ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் 75,000 யூரோலேருந்து 1,10,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்டாரில் பிளாக் செயின் டெவலப்பர்ஸ் 90,000 யூரோலேருந்து 1,50,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் சர்வீஸ் செக்டார்லேருந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் அனாலிஸ்ட் 70,000 யூரோலேருந்து 1,10,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஐடி அண்ட் பிஸ்னஸ் இன்டகிரேஷன்
இந்த செக்டாரில் அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேனேஜர்ஸ் வந்து 90,000 யூரோலேருந்து 1,40,000 யூரோ வரைக்கும் கூட வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பயோடெக்னாலஜி அதாவது ஜீனோமிக் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து 1 lakh யூரோலேருந்து 1,60,000 யூரோ வரைக்கும் வாங்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் சேட்டலைட் டெக் செக்டாரில் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ் வந்து 1,10,000 யூரோலேருந்து 1,70,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லைனா ஆக்மெண்டட் ரியாலிட்டி செக்டாரில் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் வந்து 70,000 யூரோலேருந்து 1,10,000 யூரோ வரைக்கும் வாங்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இன் டிமாண்ட் ஜாப்ஸ் இன் லக்சம்பர்க் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வேர் டு ஃபைண்ட் ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஜாப்ஸ் இன் லக்சம்பர்க் 2025 பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன வெப்சைட்டில் எந்த ஆன்லைன் போர்ட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ADEM நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி, இந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். செகண்ட் வந்து GUICHET.LU. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து jobs.lu. ஃபோர்த் வந்து மூவி ஜாப். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து லிங்க்டின் அண்ட் மான்ஸ்டர். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஒர்க் விசாஸ் இன் லக்சம்பர்க் அப்ளிகபிள் ஃபார் 2025 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து EU ப்ளூ கார்ட். ஸ்பெசிஃபைட் ஃபீல்ட்ஸில் இருக்க ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு, அதாவது வித் மினிமம் சேலரி த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் 58,968 யூரோ இருக்கவங்க இந்த EU ப்ளூ கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பார்க்க போகிறது வந்து சேலரைஸ்ட் ஒர்க்கர் விசா, அதாவது நான் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ் வந்து வேலிட் ஜாப் ஆஃபர் இருக்கவங்க இந்த சேலரைஸ்ட் ஒர்க்கர் விசாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் பார்க்க போகிறது வந்து சீஸ்னல் ஒர்க் விசா. ஒரு சில டெம்பரவரி ஜாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒரு சில செக்டார்ஸில், அதாவது அக்ரிகல்ச்சர், டூரிசம் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி செக்டார்ஸில் வேலைக்கு போகிறவங்க சீஸ்னல் ஒர்க் விசா எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ் அண்ட் ஒர்க் விசா இன் லக்சம்பர்க் 2025 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ரிசர்ச் ஹை டிமாண்ட் ஆக்குபேஷன். அதாவது நீங்கள் ஒரு சில ரிசோர்ஸஸ் லைக் ADEM அண்ட் GUICHET.LU இந்த மாதிரி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி ரிலவெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரிப்பேர் யுவர் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட கரிக்குலம் விட்டே CV, நெக்ஸ்ட் வந்து கவர் லெட்டர், நெக்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெஃபரன்சஸ். இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் ஜாப்ஸ், அதாவது ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸ் இல்லாமல் கம்பெனி வெப்சைட்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்குது. அங்கே நீங்கள் வந்து ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜென்சிஸ் வந்து ட்ரஸ்டடான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஆப்டைன் எ டெம்பரவரி ஸ்டே ஆத்தரைசேஷன், அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எங்கே அப்படின்னா இமிக்ரேஷன் டைரக்டரேட் அட் GUICHET.LU, இங்கே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து செக்யூர் எ டைப் D விசா. ஒன்ஸ் ஆத்தரைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். எங்கன்னா லக்சம்பர்க் கான்சுலேட் இல்லைனா எம்பசியில் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து அரைவல் ப்ரொசீஜர்ஸ் இன் லக்சம்பர்க். நீங்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் அங்கே போன 3 டேஸ்க்கு உள்ள. அது கூடவே நீங்கள் வந்து மேண்டேட்டரி மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் அங்கே போன 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த ரெசிடென்ஸ் பர்மிட்டை அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து லக்சம்பர்க் ஹை டிமாண்ட் ஒர்க் விசா ஜாப்ஸ் 2025 ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அது கூடவே ரீசெண்டாக லக்சம்பர்க் ஒர்க் விசா பாலிசி சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு, லக்சம்பர்கில் இருக்க இன் டிமாண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அது கூடவே நம்ம வந்து இந்த லக்சம்பர்கோட ஒர்க் விசா டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும், அது கூடவே ப்ராசஸ் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ் அண்ட் ஒர்க் விசா இன் லக்சம்பர்க் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி லக்சம்பர்க் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்
ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா அண்ட் டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.